ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த டாபிக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் ஃபோரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஷார்ட் ஃபார்மாக பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வேலிட் ஹை அண்ட் வேலிட் லோ பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும். ஓகே, நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா வரைஞ்சிட்றேன். ஓகே, இப்போ மார்க்கெட் எப்பயுமே என்ன சொன்னேன், ஒரு மார்க்கெட் ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமில் தான் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு அப் சைடோ இல்லை டவுன் சைடோ நம்மளுக்கு அப்படி தான் மொமெண்டம் கொடுக்கும். பிகாஸ் எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷனுக்காக தான் அந்த மொமெண்டம், இந்த ஜிக்ஸாக் மொமெண்டம் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குறது. இந்த புல் பேக் எடுத்து நம்மளுக்கு மேலே மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ப்ரிடிக்ஷன்ஸாக இல்லை பேரிஷ் ப்ரிடிக்ஷன்ஸாக. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகிறாங்க அண்ட் ஒரு கம்பேக் ஃபால் அண்ட் அகெயின் புல்லிஷ் ஆக சொல்லோ நம்மளுக்கு இந்த ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆகணும். ஸோ இந்த ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆனால் த ஹை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம வேலிட் ஹை அண்ட் வேலிட் லோவில் நம்ம இது தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இதில் எப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, இந்த ரீசெண்ட் வேலிட் ஹைக்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் போய் க்ளோஸ் ஆகணும், நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இஸ் எ ப்ராப்பர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனக்கு க்ளோஸ் வைக்கல, எனக்கு வந்து விக்கு மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆர்டர் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அப்போது விக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி வேலிட் பண்ணுறதுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரீவியஸ் கேண்டலுக்கு ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சானா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வேலிடான ஹை அண்ட் வேலிட் லோ. ஸோ இந்த வேலிட் ஹை வேலிட் லோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம், பிகாஸ் இந்த வேலிட் ஹை வேலிட் லோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த புல் பேக் வயலேஷன் ஆனதுலேருந்து வேலிட் ஹை ஆகிடுச்சு. அப்போது இந்த ஹை கன்ஃபார்ம். ஸோ இந்த ஹைக்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சா இஸ் அ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதர்வைஸ் இட்ஸ் நாட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இவ்வளோதான். ஸோ லைவில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இன்னும் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் நான் ட்ரை பண்ணுறேன். டைம் ஃப்ரேம் எஸ், எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு ஒரு வேலிட் ஹை அண்ட் வேலிட் லோ. எஸ், ஒரு ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆகிருக்கு. ஸோ ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் வயலேஷன் ஆனோடனே எனக்கு ரீசெண்ட் ஹை கன்ஃபார்ம். அப்போ லோ எதுனா இதுதான் லோ. இந்த ஹைக்கு மேலே எனக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சா இஸ் அ வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ நான் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் நான் வெயிட் பண்ணலாம். ஸோ அகெயின் ஒரு புல் பேக் நம்மளுக்கு என்ன இருக்குது, வயலேஷன் ஆகிருக்கு. நம்மளுக்கு விக்கு வந்தாலே போதும், கம்ப்ளீட்டாக பாடி தான் வந்து க்ளோஸ் ஆகணும், இல்லை பாடி வந்து டச் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மிட்டிகேட் ஆகிட்டு 1 பாயிண்ட் நம்மளுக்கு கீழே மிட்டிகேட் ஆகிருந்தாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட லோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 47,685.65. இந்த கேண்டலோட பார்த்தீங்கன்னா 47,683. இது 47,685. ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு ஒரு ஃபால் ஆகிருக்கு. இந்த கேண்டலோட லோ 2 பாயிண்ட்ஸ் தான் லோவாக இருக்குது. அப்போது இது வேலிடான புல் பேக்கா? எஸ், இட்ஸ் வேலிட் புல் பேக். எனக்கு வேலிடான புல் பேக் எனக்கு வயலேஷன் ஆகிருக்கு. அப்போது என்னுடைய ஹை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ லோ இதுதான் மார்க்கெட். எங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு? அப்போ இங்கேருந்து தான்.
அப்போ இங்கே இடத்துலேருந்து இந்த கேண்டலுக்கு மேலே எனக்கு கேண்டல் க்ளோஸ் வச்சாங்கன்னா அப்போ வேலிட் புல் பேக். ஸோ நான் இது இப்படி வைக்க மாட்டேன். எனக்கு இங்கே தான் கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கான். ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் எனக்கு கேண்டல் இது வந்து பேரிஷ் கேண்டலாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது இன்வாலிடாக தான் எடுத்துப்பேன். அண்ட் ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே தான் எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு ரீசெண்டாக இருக்கிற லோ நம்மளுக்கு வந்து வயலேஷன் ஆகணும். அந்த நம்ம ரீசெண்டாக வேலிடான ஹைக்கு மேலே நம்மளுக்கு கேண்டல் க்ளோஸ் வச்சாங்கன்னா வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ இந்த மாதிரி விக் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் வேலிட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு ஸ்டெப்பாக தான் நம்ம போகிறோம். ஓகே, இது எல்லாமே ஃபார் பிகினர் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சாரி ஃபார் உங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ உங்களுக்கு கம்மிங் டேஸ் டாபிக்ஸ் சீக்வன்ஸ் ஆர்டர்ஸில் வரும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 20 டாபிக்ஸ் மேலே நம்மளுக்கு போகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு இது இந்த வீடியோ கிடையாது. ஸோ இது வந்து பியூர் லேர்னருக்கான ஒரு வீடியோ மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸும் பொறுமையாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த எஸ்எம்சி கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். அதர்வைஸ் நெவர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.